மதுரையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்த கட்டுப்பாடுகளுடன் அனுமதி. ஏறு தழுவுதலில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் காளையர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு மாலை 5 மணிக்கு தொடக்கம். எந்த வட்டம் இல்லாத இந்த வட்டமும் மிகப்பெரிய ஆர்வம் எடுத்து இன்னைக்கு உலகத்தமிழர்கள் பார்க்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு, உலக புகழ் ஜல்லிக்கட்டை இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த ஆன்லைனு இன்னைக்கு 5 மணிக்கு ஆன்லைன் திறக்கிறானே பூரா எவனும் வேலை வெட்டிக்கலாம் போல. இன்னைக்கு ஆன்லைனில் உட்காந்து மாடுபிடி வீரரும் காளை உரிமையாளர்களும் பூரா பேர் ஆன்லைனில் பதிஞ்சுக்கிருக்கோம். இன்னைக்கு எவ்வளோ தூரம் போராடி பதிகிறோம் அது போல தெரிஞ்சுக்க. ஆன்லைன் பதிவுன்றது போராடி பதிஞ்சு அந்த ஒரு நாள் ஒரு வருடத்தை அந்த 3 நாள் ஜல்லிக்கட்டை அந்த ஒரு வருஷத்தை காத்து உட்காந்துருக்கோம். மித்த ஜல்லிக்கட்டுலாம் எதிர்பார்க்கறதெல்லாம் கம்மி. அந்த அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம்ன்றது எங்களுடைய உலக புகழ் வேர்ல்டு கப்பு வேர்ல்டு கப்பு கிரிக்கெட்டு தான் பார்த்துருப்பீங்க. வேர்ல்டு கப்பு ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்களா? அது அலங்காநல்லூர், பாலமேடு. அது எங்கள் சொந்த தாய் பூமியில் நடக்குதுன்னா எனக்கு ரொம்ப பெருமை. வேர்ல்டு கப்பு ஜல்லிக்கட்டுன்றது அந்த வேர்ல்டு கப்பு ஜல்லிக்கட்டில் இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளோ தூரம் பதிஞ்சுமே கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய வணிகத்துறை மற்றும் பத்திரத்துறை அமைச்சர், இன்னைக்கு தமிழகத்தினுடைய அமைச்சர், எங்கள் மதுரையினுடைய அமைச்சர், அந்த மதுரையுடைய அமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சில முக்கிய ஒரு சங்கத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்துறாங்க. ஜல்லிக்கட்டு டோக்கன்னாலும் சரி, ஒரு ஜல்லிக்கட்டுக்கு டோக்கனும் முன்னுரிமை கொடுத்துறாங்க. எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்குமே ஸ்டேஜுக்கு விட்டா கூட முன்னுரிமை கொடுத்துறாங்க. இது மாதிரி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் போல எத்தனையோ சங்கங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்திருக்கோம். ஜல்லிக்கட்டு மாணவர்கள் மத்தியில் மீட்டெடுத்திருக்கோம். ஆனால் மதுரையுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் எப்படின்னா, எல்லாத்துக்கும் பொதுவான மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கணும். ஆனால் ஒரு சங்கத்துக்கு மட்டுமே நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடாது. அது மாதிரி எல்லா சங்கத்துக்கும் இந்த மாதிரி இந்த டோக்கன் இதில் சமத்துவமாக கொடுக்கணும். இந்த ஆன்லைன் பதிவுக்கு இன்றைக்கி பதிஞ்சிருக்கோம். மாட்டுக்கான உயரத்தை கேட்டிருக்காங்க, வயசை கேட்டிருக்காங்க. மாடுபிடி வீரர்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கணும், என்ன வயதில் இருக்கணும், என்ன ஃபிட்னஸில் இருக்கணும்னு சொல்லி எல்லா இதுலேயுமே கேட்டிருக்காங்க. மாட்டுக்கு 6 பல்லிருந்து கிடைப்பல்லு வரைய இந்த 2 பல்லு 4 பல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. மாடுகளுக்கு தகுதி சான்றிதழை கேட்டிருக்கு. அந்த அளவுக்கு மாடுகளை 2026க்கான சொடக்கு போட்டு அவுக்குற அளவுக்கு பிஸ்டன் மாதிரி வச்சுருக்கேன். அப்டேட்டு பொருள் பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பூரா AK-47 மாதிரி பொருள்களை 2026 களம் காண்றதுக்கு இந்த காளைகளையும் வீரர்களையும் ஆகச்சிறந்த வீரர்களையும் ஆகச்சிறந்த மாடுகளையும் 26க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி அமைச்சர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக இல்லாமல் எல்லா சங்கத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து எங்களையும் இந்த சபையில் மதிப்பு கொடுத்து எங்களை மேலே ஏற்றணும். ஒரு சங்கத்துக்குமே நீங்கள் கொடுத்து தொடங்கப்பட்டிருக்கு சற்று முன்னே, எப்படி உடனே இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுதா? ஆமாம், அதில் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பக்காவாக டக்குன்னு உங்கள்னால தானே பண்ணோம். எந்த தடையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்களுக்கு இதாகலை. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 மாட்டுக்கு உங்கள் முன்னால் தான் பதிஞ்ச மீடியாவுக்கு முன்னால். எந்த ஒரு தடையெல்லாம் கிடையாது. பதிவு நெட்டும் இந்த அளவு ஸ்லோவாக இல்லை. எங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனைலாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. சும்மா அதெல்லாம் எல்லாத்தையும் குறை சொல்ல மாட்டோம். உண்மை புறாமல் சொல்கிறது தான். ஆமாம் ஆமாம், பல வருடமாக போராடி பெற்றது தான் இந்த ஸ்கோர் போர்டு. 2018 ஆரம்பித்தது. 2018 தொடர்ச்சியாக வருடந்தோறும் அகண்ட திரையில் வெளிப்படுத்தணும் சொல்லி போராடி இந்த கலெக்டரேட்டுக்கு மேலே செத்து மடிஞ்சு விழுந்திருக்கோம். இந்த போராட்டத்துக்கான விடிவு காலம் பிறந்தது 2026ஆம் ஆண்டு 3/1/6 கலந்தாய் கூட்டத்தில் என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சருக்கு முன்னால் போராடி இந்த பெற்றது தான் இந்த ஜல்லிக்கட்டு. வர்ணையாளர்களுக்கு சம உரிமை வேண்டும், அகண்ட திரையில் வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி அதுக்கு உறுதிமொழி கொடுத்தவர் அன்னை வணிகத்துறை மற்றும் பத்திரத்துறை அமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உறுதிமொழி கொடுத்தாங்க. தமிழ்நாடு அரசு உறுதிமொழி கொடுத்து இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை முறையாக கையாளணும். உயிரை பணைய வச்சு விளையாடுறீங்க, காப்பீடுலாம் பண்ணப்படுதா? அதெல்லாம் காப்பீடுலாம் இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு எப்படின்னா, தவுச்ச வாய்க்கு தண்ணி கேட்குறோம், செத்தவன் வாயில் பால் ஊற்ற தான் வந்துருவாங்க. அது அந்த மாதிரி பல வருட போராடிக்கு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் போட்டு கொடுங்க, மருத்துவம் காப்பீடு திட்டம் எங்களுக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் மருத்துவ கேரவனை கொண்டு நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறோம். கொண்டு வரல. அலங்காநல்லூர்லேருந்து மதுரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஒரு வீரனுடைய நலனை பாதுகாருங்கன்னு சொல்லி ஒரு மனிதனுடைய காயத்தை உயிரிழப்புக்கு ஆக்குறதுக்கு முன்னால
இதை பாதுகாருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் செத்தவனுக்கு வந்து பால் ஊற்ற கதையாக வந்துடுறாங்க. அப்புறம் 10 லட்ச ரூபா கேட்காம 50 லட்ச ரூபா கூட கேட்போம். அதான் நீங்கள் மருத்துவத்தை முறையாக பாருங்கள். ஒரு மாடுபிடி வீரனுக்கு மருத்துவத்தை முறையாக பார்த்துட்டிங்கன்னா, மருத்துவ காப்பீடு திட்டம் அரசாங்கமே வழங்கிட்டீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் எங்களுக்கு கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.